வணக்கம். செய்தி சுருக்கம். பாகிஸ்தான் பிடியில இந்திய விமானி. 44 வீரர்களை பழிவாங்கின புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் பார்டர்லே பூந்து பயங்கரவாத முகாம்களை இந்திய போர் விமானங்கள் அழிச்சிடுச்சு. இதுல ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்த 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால காஷ்மீர் பார்டர்ல போர் பதற்றம் ஏற்பட்டிருக்க இந்த சுச்சுவேஷன் அப்போ இன்னைக்கு காலையில 2 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஆர்மி அறிவிச்சிருக்கு. ஒரு விமானம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும், இன்னொரு விமானம் ஜம்மு காஷ்மீர்லயும் விழுந்திருக்கு. நாங்க 2 இந்தியன் பைலட்டை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. இந்திய போர் விமானங்களை யாருமே சுட்டு வீழ்த்தல அப்படின்னு நம்மளுடைய வெளியுறவுத்துறை மறுத்திருக்கு. காஷ்மீர் பார்டர்ல இந்தியன் ஆர்மி மேல பாகிஸ்தான் போர் விமானம் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சது. அதை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்திடுச்சு. இந்த டைம்ல ஒரு பைலட் காணாம போயிட்டாரு அப்படின்னு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. One Pakistan Air Force fighter aircraft was shot down by a MiG-21 Bison of the Indian Air Force. The Pakistani aircraft was seen by ground forces falling from the sky on the Pakistan side. In this engagement, we have unfortunately lost one MiG-21. The pilot is missing in action. Pakistan has claimed that he is in their custody. We are ascertaining the facts. இந்த பரபரப்பான சிச்சுவேஷன்ல எங்க கிட்ட உங்களுடைய விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணிருக்கு. அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீடியோ உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தி மத்திய அரசு ஆராய்ச்சி செஞ்சுட்டு வருது. பேச்சுக்கு தயார் இம்ரான் அழைப்பு. 1971 நடந்த போருக்கு அப்புறம் காஷ்மீர் பார்டர்ல இந்தியா பாகிஸ்தான் விமானப்படைகள் சண்டை போட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்றதுனால 2 நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இதனால பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பா டிவியில அவர் பேசியிருக்காரு. புல்வாமா தாக்குதல்ல உயிரிழந்த இந்திய வீரர்களோட குடும்பத்தோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தானும் 70,000 பேரை பலி கொடுத்திருக்கு. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் என்னைக்கும் ஆதரவே கொடுத்ததில்ல. புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் எல்லையில அமைதி திரும்ப இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு உறுதியளிச்சேன். இதை இந்தியா அக்செப்டே பண்ணாது. பாகிஸ்தான் மேல திரும்பவும் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு பயந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடுச்சு. பாகிஸ்தான்ல பூந்து இந்தியா அட்டாக் பண்ணுச்சு. இந்தியாவோட அத்துமீறல் பத்தி நானும் ராணுவ தளபதியும் ஆலோசனை நடத்தினோம். அதுக்கப்புறம் திரும்ப தாக்க முடிவெடுத்தோம். இந்தியால 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தணும். எங்களோட இந்த நடவடிக்கைக்கு ஒரே ஒரு ரீசன் தான். எங்க நாட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைஞ்சு தாக்க முடியும் அப்படின்னா நாங்களும் அதை திருப்பி செய்ய முடியும் அப்படின்றத காமிக்க தான் 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தணும். இனி இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உலகத்துல நடந்த எல்லா போர்களுக்கும் தவறான புரிதல் தான் காரணம். அதை நம்மளை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. முதலாவது உலக போர் சில வாரங்கள் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா 6 வருஷம் கண்டினியூ ஆச்சு. பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா 2001 போரை துவங்குச்சு. 17 வருஷம் ஆகியும் அது ஓயவே இல்லை. அதை அமெரிக்காவே எதிர்பார்க்கல. நான் ஒன்னே தான் சொல்ல விரும்புறேன். இந்தியா கிட்டையும் ஆயுதங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்டையும் ஆயுதங்கள் இருக்கு. தவறான புரிதல்களால ஒரு போர் தேவையா அப்படின்றத யோசிப்போம். இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிற சண்டை தீவிரமானா என்ன ஆகும்? மோடியோ நானோ என்ன நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், புல்வாமா தாக்குதல் இந்தியர்களுக்கு உண்டான வலியை உணர்றேன். பயங்கரவாத ஒழிப்பு பத்தி பேச விரும்பினா நாங்க தயார். மதிநுட்பத்தோட செயல்பட்டா நல்லதே நடக்கும். வாங்க உட்காந்து பேசலாம், பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு இம்ரான்கான் சொல்லியிருக்காரு. ஹெலிகாப்டர் விபத்துல அமைச்சர் பலி. நேபாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரபீந்திரா அதிகாரிகள் 6 பேரும் ரேடாதூம் அப்படின்ற மாவட்டத்தில் நடந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. அங்கிருந்து அவங்க திரும்பவும் ஹெலிகாப்டர்ல புறப்பட்டாங்க. கிழக்கு நேபாள மலைப்பகுதியில் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு சிதறி போயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ரபீந்திராவும் அந்த 6 பேர் எல்லாருமே இறந்துட்டாங்க. சம்பவ இடத்துக்கு இப்போ அதிகாரிகள் மீட்பு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. 22 கிலோ கர்ப்பப்பை கட்டி அகற்றம். வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த அக்ஷயா ஜெனிஃபர் அப்படின்றவங்க 5 வருஷமா வயிற்று வலியாலும் வயிற்று வீக்கத்தாலையும் அவதிப்பட்டிருந்தாங்க. அவங்க சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனாங்க. ஜெனிஃபருக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க வயிற்றுல ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதனால 22 கிலோ கர்ப்பப்பை கட்டிய டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 5 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் ஹெல்த்தியா இருக்காங்க. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.